7 மாதங்களில் 25 ஆண்களை மோசடி செய்து மணந்த பெண்ணை ராஜஸ்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர் அனுராதா பஸ்வான். 23 வயதான இவர் அந்த ஊரில் உள்ள மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இவரது கணவருடன் ஏற்பட்டுள்ள குடும்ப தகராறில் அவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். அப்போது திருமண ஏஜென்ட்டுகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு மோசடியில் ஈடுபடும் ஒரு கும்பலுடன் அனுராதாவிற்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கும்பல் வாட்ஸ்அப் மூலம் மணப்பெண்களை காட்டி அவர்களின் சேவைகளுக்காக ரூபாய் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை பண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது இந்த கும்பலின் வேலையே திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களை குறிவைத்து அவர்களிடம் மணப்பெண்களை காட்டி அந்த இளைஞர்களுக்கு ஏற்றவாறு மணப்பெண்களை பேச வைப்பதுதான். இதன் பின்னர் திருமணம் நடத்தி கொடுப்பது என தொடர்கிறது. திருமணத்திற்கு பின் 1 வாரம் மட்டுமே இந்த மாப்பிள்ளையின் வீட்டில் தங்கியிருக்கும் மணப்பெண்கள் அங்கிருந்து தங்க நகை பணத்தை எல்லாம் சுருட்டிக் கொண்டு எஸ்கேப் ஆகி மீண்டும் இந்த கும்பலிடமே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். பின்னர் அதே பெண்களை வைத்தே அடுத்த திருமணத்திற்கு இந்த கும்பல் ரெடி செய்கிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மதோர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு சர்மா என்பவர் கடந்த மே 3ஆம் தேதி அன்று அங்குள்ள போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் சுனிதா மற்றும் பப்பு மீனா ஆகிய இருவர் எனக்கு பொருத்தமான மணமகளை பார்த்து தருவதாக கூறி என்னிடமிருந்து சுமார் 2 லட்சம் பணம் வாங்கினார்கள். பின்னர் அனுராதா என்ற மணப்பெண்ணை அவர்கள் காட்டினார்கள். அந்த மணப்பெண் எனக்கு பிடித்த போகவே கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி எங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களே, அதாவது மே 2ஆம் தேதி அன்று எங்கள் வீட்டில் இருந்த பொருட்களை திருடிக்கொண்டு அனுராதா வீட்டை விட்டு தப்பித்து சென்றார் என கூறியிருக்கிறார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட சவாய் மதோர் காவல்துறையினர் போபாலில் வைத்து அனுராதாவை கைது செய்துள்ளனர். இதுகுறித்து காவல் நிலைய விசாரணை அதிகாரி மீதாலால் கூறும்பொழுது, அனுராதா திருமணம் என்ற பெயரில் மோசடி செய்து பல ஆண்களை மணந்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுடன் சில நாட்கள் மட்டும் தங்கிவிட்டு பின்னர் அவர்களது வீட்டில் உள்ள தங்கம் பணத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக தப்பித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 7 மாதங்களில் 25 ஆண்களை ஏமாற்றி அனுராதா திருமணம் செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. அனுராதாவை தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட ரோஷினி, ரகுபீர் உள்ளிட்ட பலரையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் போபாலின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர்களை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.